இனிமையாக இன்றைய நினைவுகள் அனுபவங்களாக நாளைய கனவுகள் நிஜமாக நாங்கள் போட்ட இந்த விதைக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகள். ஸோ ரொம்ப இப்படியே தான் இருக்குன்னா ரொம்ப நேரம் பேசுவேன். நானே 2 நிமிஷம் தான் பேசணும்னு வந்திருக்கேன். ஓகே. ஸோ ஆண் பாவம் பொல்லாதது நிறைய விஷயங்களை பார்க்க வச்சிருக்கு இந்த படத்தினுடைய வெற்றி. நான் நிறைய பார்க்காததெல்லாம் பார்த்தேன். நீ நல்லா நடிச்சேன்னு சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அண்ணன்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சு. நீங்க தானே, நீங்க மட்டும் எல்லாருமே. ஸோ அன்னைக்கு அந்த உண்மையிலே சொல்ல போனா இந்த படத்தினுடைய இது சக்சஸ் ஆயிடும் அப்படிங்கிறது என்னதான் நம்ம படம் எடுத்தாலும் எத்தனை முறை பார்த்தாலும் நமக்கே ஒன்று இருக்கும்ல, இது நடந்துருமா தேட்டர்ல சிரிச்சிருவாங்களா, இது கரெக்டா போய் சேர்ந்துருமான்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கப்ப கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, தூங்குங்க, நடக்கும் அப்படின்னு முதல்ல சொன்னவங்க இந்த அரங்கத்துக்குள்ள இருக்கவங்க தான். ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு. அன்னைக்கு நைட் நாங்கெல்லாம் எவ்வளவு நேரம் இதை பத்தி பேசி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம் எங்களுக்கு தான் தெரியும். வார்த்தைக்காக சத்தியமா சொல்லல. எனக்குமே பர்சனலாவே என்னை எப்படியெல்லாம் நீங்க பாராட்டி நானே பார்த்ததில்லை. ஸோ அப்படி இருந்துச்சு. எல்லாரும் எழுத்துலையும் சரி, நிறைய ஃபேஸ்புக் பதிவுகள்ல, ட்வீட்கள்ல, வீடியோக்கள் மூலமா எல்லாத்துலயும் தொடர்ந்து படத்தை பத்தி எழுதுனாங்க. ஃபர்ஸ்ட் டேல இருந்தே நீங்க எழுத ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மக்கள் அதை கன்சியூம் பண்ணி மக்களும் அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சு அதுதான் இந்த பிளாக் பஸ்டருக்கு காரணம்னு நினைக்கிறேன். இந்த பிளாக் பஸ்டரை கொடுத்த அதுக்கு அடித்தளமா இருந்து உங்க எல்லாருக்கும் முதல் நன்றி. அடுத்ததா இப்படி ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்றப்ப முதல் விதை ஆண் பாவம் பொல்லாதது. ஆண்களை பத்தி ஒரு படம் பேசணும். ஏன்னா ஆண்களுடைய அகவாழ்க்கை இதுக்கு முன்னாடி பேசின படங்கள் நிறைய இல்லை. அப்ப நம்ம அதை எக்ஸ்க்ளூசிவா இன்னைக்கு அது தேவையும் படுது அப்படிங்கிறதுனால பண்ணுவோம் அப்படின்ற அந்த விதையை போட்ட பாலகிருஷ்ணன் அவர்கள், CEO ஆஃப் பிளாக் ஷீப், அவர் தான் முதல்ல இதை வெப் சீரிஸா பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் அதை படமாக்கலான்னு முடிவு பண்ணோன்னே எழுதுறதுக்காக ஒரு பையன்கிட்ட கொடுத்தோம். அவன் இதை முழுசா எழுதி முடிச்சு கைக்கு வர்றப்பயே அந்த ஸ்கிரிப்டை பார்க்கும்போதே எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னா இது பிளாக் பஸ்டர் அப்படின்னு அன்னைக்கு அந்த ஸ்கிரிப்ட்லயே முடிவு பண்ணப்பட்டுச்சு. அவர் தான் இந்த படத்தினுடைய ரைட்டர் சிவகுமார் முருகேசன். ஸோ தொடர்ந்து அவர் நம்ம எந்த நிகழ்வுமே இல்லை, ஆனால் நல்ல பலமா நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு தடவை நல்ல பலமா கை தட்டிடலாம். எஸ், நான் ஒரு முறையாவது மேடையில நிறுத்தி அவனை பக்கத்துல வச்சு சொல்லிடணும்னு நினைச்சேன். அது நடக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரம் அவர் மேடையில ஏற போறாரு. அவருடைய படத்தோடைய, அவர் எழுதி இயக்கி இருக்க படத்தோட அது அட்டகாசமான பிளாக் பஸ்டரா கண்டிப்பா இருக்கும். அது உறுதியா இப்பயே சொல்லலாம். படத்தை ஏற்கனவே பார்த்தவங்களும் அதை சொல்லிட்டு இருக்காங்க. இதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இருக்காது. அவரோட ரைட்டிங் அடுத்து இது கலையரசன் தங்கவேலுக்கு போகுது, ரியோவுக்கு போகுது, அண்ட் ட்ரம் ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு போகுது. அந்த இடத்துல இது ஷேப் பண்ணப்பட்டு எல்லாருமே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லயே கலை டக்குன்னு இதுல என்னெல்லாம் மாத்தணும், என்னெல்லாம் பண்ணணும், எப்படி ட்ரிம் பண்ணணும், எப்படி டைலாக் பண்ணணும், டக்குன்னு ஒர்க் பண்ணலாம். அடுத்து ரியோட்ட போச்சு, ரியோ இதை இமீடியட்டா பண்ணுவோம்ப்பா, உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம்ப்பா. அடுத்து ட்ரம் ஸ்டிக்ஸ்ட போச்சு, ஆனா எப்ப நீ ஷூட் போலாம் அப்படின்றதுதான் அங்கிருந்து வந்து முதல் கேள்வியா இருந்துச்சு. ஸோ இவங்க எல்லாரும் வைத்த நம்பிக்கை தான் இதனுடைய அவுட்புட்டா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுல சேர்ந்த டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் எல்லாருமே அண்ட் எம் மேல நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கும் அந்த ஸ்கிரீன்ஸ் ஆக்சுவலா நிறைய பேர் வந்து விளையாட்டா அவங்களும் சொன்னாங்க, ரியோவும் சொன்னிச்சு, நீ தான்டா செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படி ஈஸியா சொன்னாலும் கூட அந்த ஸ்பேஸை கொடுத்து அதை அத்தனை முறை பாக்குற ஒரு இடத்துல கூட இதை கட் பண்ணலான்னு சொன்னப்பையும் கட் பண்ணல, இது நீங்க பாதி பேசலான்னு சொன்ன கமெண்ட் வந்தப்பையும் இல்ல இது அவன் பேசினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு ஹீரோவா அந்த தார்மீகத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி திரு ரியோ ராஜ் அவர்களே. எஸ், யாரோ யார் வேணாம். ஓகே, அது ரியோவோட பெருந்தன்மை அப்படிதான் நடந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு இந்த கேரக்டர் மூலமா ஒரு நடிகனா அறியப்பட்டிருக்கேன். இது படத்தின் சார்பாக எல்லாருக்கும் நன்றிகள். அண்ட் எஸ், முதல் விதை ட்ரம் ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன் போட்டு ஏஜிஎஸ் ரிலீஸ்ல அப்படின்றப்பயே வந்து எல்லா பாசிட்டிவிட்டியும் இந்த படத்துக்கு சேர்ந்துருச்சு. இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே பிளாக் ஷீப்ல இருந்து நான் இதை அன்னைக்கு ப்ரீ ரிலீஸ்லயும் சொல்லியிருந்தேன், பிளாக் ஷீப்ல இருந்து நிறைய எல்லாருமே ஒரே கனவோட தான் வந்தோம் சினிமாக்குள்ள போகணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வேற வேற மீடியாக்கள்ல இருக்காங்க, வேற வேற சினிமாக்கள்ல ஒர்க் பண்றாங்க. எல்லாமே நடந்துகிட்டே இருந்தாலும், திசை மாறி தெரிந்தாலும், இறைதேடி பறந்தாலும், கூடு ஒரு கூடுங்கிற மாதிரி இந்த கூட்டுல இருந்து வெளில போன எல்லாருமே ஜெயிச்சிட்டு இருக்க சூழல்ல இந்த பிளாக் பஸ்டர்ன்றது எல்லாருக்குமான அந்த ஸ்ட்ரென்த்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் தைரியமா நாங்க போய் பிளாக் ஷீப்ல இருந்து இன்னொரு கதை இருக்கு, பிளாக் ஷீப்ல இருந்து இன்னொரு படம் பண்ணலான்னு எங்க நம்ம பசங்க யார் போய் அப்ரோச் பண்றதுக்குமான ஒரு நல்ல விதையை மீண்டும் ஒரு முறை இந்த படத்தினுடைய வெற்றியும் சொல்லியிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் ஆணித்தனமா சொல்லியிருக்கு அப்படின்றது இன்னும் கூடுதல் சந்தோஷம். ஸோ பிளாக் ஷீப் ஃபைன்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய படங்கள் வரும். அந்த இதெல்லாம் நடந்தது காரணம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்றது உங்களுக்கு இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுங்களா எனக்கு தெரியாதுன்னு. ஆனால் செயலின் மூலமா இன்னும் நிறைய நல்ல படைப்புகளை கொடுக்கறதன் மூலமா அந்த நம்பிக்கையை தொடர்ந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறது மூலமா அந்த நன்றிகளை நான் கண்டிப்பா கொடுத்துருவேன். ட்ரம் ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு நன்றி பிரதர். எஸ், மணி பிரதர், அவர் வந்து அவரோட தான் என்னுடைய டே தொடங்குது முடியுது. அண்ணே ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே, இது ஆரம்பம் தான், இப்பவே நன்றி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு.
இப்பல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருவோம்னே, அப்புறம் நன்றி மறந்துடும். ஓகே, சூப்பர். ஸோ நன்றி அனைவருக்கும். மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு, இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுக்கு. இது இந்த பயணம் இப்பதான் தொடங்கி இருக்குன்னு நம்புறேன். இன்னும் கூடுதல் பொறுப்பு எடுத்துட்டு நானும் தனிப்பட்ட முறையில் நடிப்புக்கும் நிறைய பிரயத்தனம் போடுவேன். பிளாக் ஷீப்பும் நிறைய நல்ல படைப்புகளை நோக்கி மூவ் பண்ணணும்னு நம்புறேன். எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷம். இன்னொரு பக்கம் சந்தோஷம், ரியோ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன், நெஞ்சமுண்டுக்கு முன்னாடில இருந்து. அது என்னைக்குமே அதை ஒத்துக்காது. அது நான் ஆக்டர் அப்படிங்கும், நான் சொல்லுவேன் நீ ஸ்டார் அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து அவர் முழுசா நம்பேன். நண்பனுக்கு என்னவா இருந்தாலும் நமக்கு தெரியும்ல அவன் என்ன ஆகணும்னு. என்ன ஆகணும்னு யோசிக்கிறது இருக்குல்ல, அவன் அதுவா ஆகிறதுக்கான, ரியோ அதுவா ஆகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான படமா ஆண்பாவம் புள்ளாதது அமைஞ்சது எனக்கு வந்து பெரிய 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 சந்தோஷம். இது வந்து அப்படியே போய் 100 கோடி 200 கோடி 1000 கோடின்னு போகணுன்றதான் எல்லாரோட ஆசையும் நிச்சயம். ஸோ தேங்க்யூ. ஸோ வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் இது நடந்திருக்கு. தொடர்ந்து அந்த சப்போர்ட்டை கொடுங்க. அண்ணே ஏன்ட்டு மட்டும் என்ன கேள்வி கேட்குறீங்க? 18 பேர் பேசிட்டு போனாங்க. பிளாக் ஷீப்ல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, வந்துட்டு இருக்காங்க. காமெடினா உருவாயிட்டாங்க, ஹீரோ வந்துட்டு இருக்காங்க. ஆமாண்ணே. விக்னேஷ் எப்போ ஹீரோ ஆக போறாரு? அண்ணே வேணாண்ணே, நம்ம இப்பதான் கொஞ்சம் தத்தி தத்தி வந்துகிட்டு இருக்கேன். நம்ம கேரக்டர்ஸா பண்ணுண்டு அது அவன் சும்மா சொன்னான்னு கேஜிக்கு வந்து அதான் மலிவு விலை மணிவண்ணன் சொன்னானே. எனக்கு ரொம்ப நாள் ஆசையை நான் நிறைய இடங்கள்ல சொல்றது, மணிவண்ணன் சார் மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை. அவர் அழுதா அழுதுருவோம், சிரிக்க வச்சா சிரிச்சிருவோம், வில்லத்தனம் பண்ணா கோவம், அந்த மாதிரி கேரக்டரா பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நன்றி நன்றி நன்றி. லவ் யூ ஆல். மீண்டும் சந்திப்போம். ஸோ எஸ் அண்ணா, நீங்க வந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு தனியா இருந்து அதுக்கெல்லாம் ரியாக்ஷன்லாம் பண்ணிருப்பீங்க இல்லையா? நாங்க சில கமெண்ட்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியால இருந்து உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு லைவா நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க, உங்களோட ஆன்சர் என்னன்றதை நாங்க கண்டிப்பா நல்லா எடுத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா நல்லா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ எஸ் அந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டோன்னே. 2015 இந்த கமெண்ட்லாம் போட்டு அவங்க கிட்ட திட்டு வாங்கினதெல்லாம் சொல்லி பதில் சொல்லி நெக்ஸ்ட் யுவர் ஆக்டிங் சூப்பர் அண்ணா அப்படின்னா மோர் மூவி அண்ணா. நெக்ஸ்ட் யுவர் ஆக்டிங் சூப்பர்னா இப்பவும் இல்ல, அடுத்து சரி ட்ரை பண்ணுங்கிறாங்களா அப்படி இல்லையா? சரி ஓகே, அடுத்து. So next comment please. In this movie RJ Vigneshkanth hero. In this movie RJ Vigneshkanth hero as a lawyer his explain was awesome and it touched many heads. என்னைய மாதிரியே இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க. ஓகே, நிறைய பேர் ஹார்ட்ஸ் சாரி ஹெட்ஸ் இல்லை ஹார்ட்ஸ். ஸோ இதயங்களை எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு இந்த மாதிரி. அப்போ வந்து துபாயில இருந்து என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவர் கால் பண்ணிட்டு அழுதார், கொஞ்ச நேரம் அழுதார். இது மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு அது கண்கலங்க வச்சுச்சு அந்த கடைசி சீன் அப்படின்னு சொல்லி அழுதாரு. அதுதான் எனக்கு இதுவரையும் கிடைச்சதுலேயே பெரிய பாராட்டா நான் அதான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கண்ணீர் துளி யாருனே தெரியாத ஒருத்தர் ஒரு கேரக்டர் பண்றப்ப நடக்கிறது இருக்குல்ல, அது வந்து அந்த நேரத்தில் கேரக்டரா ஃபீல் பண்ணாதான் அது நடக்கும். ஸோ அது நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா ரிவ்யூவர்ஸ்க்கும் சந்தோஷம். நிறைய பாராட்டி இருந்தாங்க, சில குறைகளும் இருந்துச்சு, சில டிஸ்கஷன்ஸும் வந்திருக்கு. அதெல்லாம் வரணும்னு தான் ஆசைப்பட்டு இந்த படத்துக்கு பண்ணோம். ஸோ அதையே நம்ம நேரடியாக அட்ரஸ் பண்ணலன்னா டிஸ்கஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான், டிஸ்கஷன்ஸ் ஓப்பனாக இருக்கணுன்றது தான் இந்த படத்துது. ஸோ நிறைய பாராட்டுகள் வந்திருக்கு. பாராட்டிடுவோமோன்னு பயந்து சில முக்கியமான ரிவ்யூக்கள்லாம் கூட வரல. பட் அது ஓகே. நாங்கள் ஆனால் அதை எப்படி நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னா, அந்த முக்கியமான ரிவ்யூவர்ஸ் அதான் எல்லாருக்கும் பிடித்தவர்களா, எல்லாரும் நம்மளுடைய படத்தை பேசுறவங்களா, அந்த இடத்துக்கு நம்ம உழைக்கணும் உயரணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா அதையும் செஞ்சு முடிச்சு அவங்களையும் சம்பாதிக்கிற இடத்துக்கு நம்ம போவோம். சிலர் வந்து இன்டர்வியூஸே எடுக்க மாட்டோம்னாங்க, சிலர் ரிவ்யூஸ் பண்ண மாட்டோம்னு பண்ணல. ஸோ பரவாயில்ல, ஆனால் அவங்களும் பண்ணக்கூடிய இடத்துக்கு உழைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், வேலை செய்வோம். ஓகே, ஸோ எல்லாருடைய ஆதரவோடு ஜெயிக்க முற்படுகிறோம். அண்ட் இது வந்து தேங்க்ஸ் கிவிங். அடுத்த அண்ணன் நீங்கள் சக்ஸஸ் மீட் வந்து மால்தீவ்ஸ், மலேசியா ப்ளீஸ். ஓகே, ஸோ ஏதோ பிரம்மாண்டமா, ஆனால் நிச்சயமா படத்தினுடைய ரன் இன்னும் போயிட்டே இருக்கு. நம்ம மிட் ஆஃப் த ரன்ல தான் இருக்கோம். ஸோ அடுத்து வந்து நம்ம இதை பெருவிழாவா வெற்றி விழாவா நிச்சயமா கொண்டாடுவோம். நன்றி எல்லாத்துக்குமே, மிகப்பெரிய நன்றி. ஆக்டர் பிளஸ் மாஸ்டர் ரியோனனுக்கும் நன்றி, மாளவிகா எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி. ஒரு 3 சம்பவத்தை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ப்ரொடியூசர்ஸ் எந்த அளவுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க அப்படின்னா, இந்த என்டையர் படத்துல அனிமல் சீன் எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல ஒரு ஆடு கத்துற சீன் இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் ஒரே ஒரு ஆடு கத்துற சீன் தான் இருக்கும். சார் இது இருந்தா நல்லா இருக்கும் சார், வேணும் சார் அப்படின்னு கேட்டேன். அதோட ப்ராசஸ் பெருசு. அனிமல் போர்டுகிட்ட போய் அதை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு ஒரு செலவீனமும் ரொம்ப அதிகம். 50,000 அப்படின்ற அளவுக்கு இன்னும் சொல்ல போனா இன்னும் ஜாஸ்தி. அது கொஞ்சம் கூட யோசிக்காம சார் வச்சிடலாம் சார், உங்களுக்கு வேணும்னா வச்சிடலாம் சார் அப்படின்னு சொன்ன ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் விஜய் சார், சக்திவேல் சார், விவேக் சார், மணி பிரதர் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி. அப்ப அடிக்கடி விஜய் சார் சார் ஒரு மட்டன் பிரியாயா 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கின ஒரே ப்ரொடியூசர் நான் தான் சார் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு.
அது மட்டும் இல்ல, ரெண்டாவது சம்பவம், ப்ரிவியூ போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு, அதாவது 29ஆம் தேதி நைட்டு ஒரு சேஞ்ச் தோணுது, எங்க எல்லாத்துக்குமே தோணுது. அந்த சேஞ்ச் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன ஒரு இஷ்யூனா, அது கியூப்ல கொடுத்து 180 தியேட்டருக்கும் ஷவர் ஆயிடுச்சு, எல்லா இடத்துக்கும் போயிருச்சு. இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணோம்னா ஒரு பிரிண்ட்டுக்கு 15,000 ரூபாய் செலவு பண்ணோம். கிட்டத்தட்ட 3.25 லட்சம் ரூபாய்க்கு மேல. அது இது ஒரு இத்தினோண்டு சேஞ்சுக்கு தான் 3.5 லட்சம் ரூபாய் சேஞ்சு. நானும் வெக்கமே எல்லாம் போய் கேட்டேன், சார் இந்த ஒரு சேஞ்ச் வேணும் சார், இது இருந்தா கண்டிப்பா நல்லா இருக்கும் சார். சார் பண்ணிக்கலாம் சார், நீங்க தானே கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரொம்ப பெரிய மனசோட எனக்கு பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப 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 நன்றி சார். இட்ஸ் மீன்ஸ் a lot. ஒரு படம் அது பேஷனேட்டா இருந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப பேஷனேட்டா இருந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும். வியாபாரமா பார்க்காம சினிமாவை நேசிச்சா மட்டும்தான் அதை பண்ண முடியும். அது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இட் ரியலி மீன்ஸ் a lot to me. ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த 2 விஷயத்துக்கும். அப்புறம் ஏஜஸ்க்கு மிகப்பெரிய நன்றி. ஏஜஸ்க்கு அவங்க ஏஜஸ் உள்ள வந்தோடனே இதுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சது, அதுக்காகவே மிகப்பெரிய நன்றி. இன்னொரு மேட்டர் என்னன்னா, என் சொந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற இத்தினோண்டு டவுன் அப்படின்னா ஒட்டஞ்சத்திரம். அங்க இருக்கிறது ரொம்ப சின்ன தியேட்டர்ஸ் தான். அங்க ரிலீஸ் ஆகுறதுன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. அதாவது நம்மளுக்கு சின்ன படம் எப்படி போய் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் சிந்தன் சார்ட்ட தயங்கிட்டே கேட்டேன், சார் ஒட்டஞ்சத்திரத்துல ஒரு பிரிண்ட் சார் எங்க ஊர் பக்கம் எல்லாம் பார்க்கணும்னு. பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டஞ்சத்திரத்துலயும் பிரிண்ட் போட்டு எனக்காக அங்க தியேட்டர்லயே ஓட்டின ஏஜிஎஸ் குடும்பத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மலிவுமலை மணிவண்ணன் சார், உங்களுக்கும் பெரிய நன்றி சார். தேங்க்ஸ். பிரிண்ட் அண்ட் மீடியா இந்த படத்துக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து கபிலன் சார் நான் போன இதுலயும் சொன்ன மாதிரி நான் திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுல இருந்து படம் ரிலீஸ் ஆகி அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு வெளியில சொன்னீங்களா சார், ஃபர்ஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட எனக்கு அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் சார். சீரியஸ்லி நீங்க கொடுத்த ஹாப்பினஸ் அளவிற்கு அறியது, அவ்வளவு ஹாப்பியா இருந்தேன். நீங்க கொடுத்த ஃபீட்பேக்கும் அதுக்கு மிகப்பெரிய நன்றி. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, ஒவ்வொரு தடவையும் ப்ரெஸ் ஷோல மக்களை மகிழ்ச்சிடணும், வந்திருக்கிற பிரஸ் அண்ட் மீடியா மகிழ்ச்சிடணும், அதுக்கேற்ற மாதிரி எழுதணும், அதுக்கேற்ற மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க நான் இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இட்ஸ் நாட் அன் ஈஸி, இட்ஸ் நாட் அன் ஸ்மால் திங் அட் ஆல். நீங்க கொடுத்த அந்த ஆதரவு ரொம்ப பெருசு. இன்னைக்கு வரைக்கும் அது ஓடிட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வேர்ட் ஆஃப் மவுத்னு சொன்னாங்க. அந்த வேர்ட் ஆஃப் மவுத்ல முக்கியமான மவுத் உங்களோட மவுத் தான், உங்களோட எழுத்து தான், உங்களோட பேனா தான். அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் எஸ், ஸோ இவ்வளோ பெரிய வெற்றி இல்லைங்களா, கண்டிப்பாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் படத்துலேயே நீங்கள் இவ்வளோ இது பார்க்குறீங்க அப்படின்னா இது சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் இந்த வரிசையில் உங்களை வந்துட்டு இப்படி ஒரு கமெண்ட் வரும் நான் இந்த படத்துக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஸ்தம்பிச்ச ஏதாவது ஒரு கமெண்ட் இருக்கா? நிறையா இருக்கு. அது முக்கியமாக ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு பெண்ணியம் பேசுகிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க, ரொம்ப நியாயமாக பேசுவாங்க. இன்ஸ்டாகிராமில் அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து போடுவாங்க இல்லைங்களா, அந்த கிளிப்ஸ் வந்துட்டு நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சு, கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. அதை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு 4 பக்கத்துக்கு உண்டான அளவுக்கு என்னை திட்டி அனுப்பிச்சிருக்காங்க, பயங்கரமா திட்டி அனுப்பிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே பொறுமையா படிச்சுட்டு, மேம் நீங்க அவங்க மென்ஷன் பண்ணிருந்தாங்க கிளிப்பு தான் பார்த்தேன், அதுக்கே எனக்கு இவ்வளவு கோவம் வந்துருச்சுன்னா, மேம் நீங்க படத்தை பார்த்துட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இன்னும் நான் பார்க்கல, இது வேற போய் பார்ப்பாங்களா அப்படின்னாங்க. ப்ளீஸ் எனக்காக நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன் அப்படின்னேன். சரி ஓகே, பதில் சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ, நான் போய் பார்த்துட்டு வரேன். 2 நாள் கழிச்சு திருப்பி வந்தாங்க. ஆக்சுவலா ஐம் வெரி சாரி, நான் தெரியாம உங்களை திட்டேன், படத்துல 2 பக்கமும் தான் பேசியிருக்கீங்க, இது ஒரு நல்ல படம், நானே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னால மறக்கவே முடியாது. ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் மாத்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எனக்கு அந்த கமெண்ட் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் சூப்பரா இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன கையில வச்சிருக்கீங்க? எழுதிட்டு இருக்கேன், எல்லாத்திட்டையும் பிச் பண்ணிட்டு இருக்கேன். அதான் அடுத்தடுத்து சீக்கிரமா பண்ணணும் அப்படிங்கிறதான். ப்ரொடியூசர் இங்கே உட்காந்துருக்காரு, பேசி அப்படியே போயிட்டு இருந்தாலும் அப்படின்னு தான். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறைய படைப்பை நீங்க கொடுக்கணும் நாங்களும் ரொம்ப ஆசைப்படுறோம். அண்ட் நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.